இது உங்கள் மாயா கட்டைகள், ஆபிஷயல் மாயா கட்டைகள். ஆபிஷயல், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை என்பது ஒரு தேடல். அந்த தேடலில் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத திருப்பங்களை சந்திப்போம். என்றும் அப்படித்தான் ஒரு புதிய உணர்வு பூர்வமான கதையுடன் நான் உங்கள் முன்னால் வந்துள்ளேன். இந்த கதையில் தனிமை, அன்பு மற்றும் வயதுகளை கடந்த ஒரு ஆழமான பிணைப்பை பற்றி நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இது வெறும் கதையல்ல, இரு இதயங்களுக்கு இடையே நடக்கும் மென்மையான உரையாடல். வாங்க கதைக்குள் போவோம். வாழ்க்கையின் நெரிசலான ஓட்டத்தில் நாம் தேடும் நிம்மதி சில நேரங்களில் எதிர்பாராத மனிதர்களிடமிருந்து கிடைக்கும். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை சென்னையில் தனிமையில் வாடிய அர்ஜுன் எனும் இளைஞனுக்கும் அவன் வீட்டு வேலைக்கு வந்த சரஸ்வதி அம்மாவுக்குமிடையே உருவான ஒரு ஆழமான பிணைப்பை பற்றியது. என் பெயர் அர்ஜுன். எனக்கு இப்போது வயதாகிறது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த நினைவுகள் இன்றும் என் மனதில் பசுமையாக இருக்கின்றன. அப்போது நான் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். திருமணமான புதுதில் என் மனைவி பிரியா கோயம்புத்தூரில் வங்கி அதிகாரியாக பணியாற்றியதால் நான் சென்னையில் ஒரு பெரிய வீட்டில் தனிமையில் இருந்தேன். காலை அலுவலகம், மாலை வீடு, இரவு தனிமை, இதுவே என் அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. வீட்டை பராமரிக்கவும் சமைக்கவும் ஒரு ஆள் தேவைப்பட்டபோது என் நண்பன் மூலம் சரஸ்வதி அம்மா அறிமுகமானார். அவருக்கு அப்போது வயது இருக்கும். முதல் முறை அவர் என் வீட்டு வாசலில் நின்றபோது ஒரு நேர்த்தியான பருத்தி புடவே, நெற்றியில் சின்ன குங்கும போட்டு, கண்களில் ஒரு கனிவு தெரிந்தது. வணக்கம் தம்பி, நான் சரஸ்வதி, வேலைக்காக வந்திருக்கேன் என்றார். மென்மையான குரலில் நான் அவரை உள்ளே அழைத்தேன். அவர் தன் கதையை சுருக்கமாக சொன்னார். கணவர் விபத்தில் இறந்துவிட தன் மகனை வளர்க்க அவர் தனியாக போராடி வருகிறார். அவருடைய அந்த நிதானமும் கண்ணியமான பேச்சும் எனக்கு பிடித்து போனது. அந்த நிமிடம் முதல் அவர் எங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தார். ஆரம்பத்தில் அவர் வந்து உணவை சமைத்து வைத்துவிட்டு சென்று விடுவார். எங்களது பேச்சுவார்த்தை மிக குறைவாகவே இருந்தது. நாட்கள் செல்லச் செல்ல சரஸ்வதி அம்மா வெறும் வேலைக்கார பெண்ணாக மட்டும் எனக்கு தெரியவில்லை. என் சின்ன சின்ன தேவைகளை நான் சொல்லாமலேயே அவர் கவனிக்க ஆரம்பித்தார். அலுவலகத்தில் வேலைப்பழு அதிகமாகி நான் சோர்வாக வரும் நாட்களில், தம்பி, இன்னைக்கு ரொம்ப களைப்பா இருக்கீங்க போல, கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு தாரேன், குடிச்சிட்டு ஓய்வி எடுங்க என்பார். அந்த அக்கறையில் என் அம்மாவின் முகம் தெரிந்தது. ஒருநாள் அலுவலகத்திலிருந்து நான் சீக்கிரமே வந்துவிட்டேன். சமையலறையில் அவர் ஒரு பழைய தமிழ் பாடலை முணுமுணுத்துக் கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. நான் சிரித்துக்கொண்டே, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குமா என்றேன் திடுக்கிட்டு திரும்பி. அவர் முகம் சட்டென்று சிவந்தது. அவர் கண்களில் ஒரு மெல்லிய ஈரம் தெரிந்தது. இந்த தனிமைதான் அப்பப்ப பயமுறுத்தும் தம்பி. ஆனா நீங்க ரொம்ப நல்ல தம்பி. இந்த வீட்டில வேலை செய்யும்போது ஏதோ என் சொந்தக்காரங்க வீட்டில இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்குது என்றார். அந்த மாலை வேளையில் சரஸ்வதி அம்மாவின் முகத்தில் தெரிந்த அந்த அமைதி என்னை ஏதோ ஒரு வகையில் ஈர்த்தது. அது காமம் சார்ந்த ஈர்ப்பல்ல, ஒரு தனிமையான மனிதனுக்கு இன்னொரு தனிமையான ஜீவன் மேல் ஏற்படும் ஆழமான புரிதல். அந்த மாலை நேர பேச்சுக்குப் பிறகு எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தயக்கம் மெல்ல கரையத் தொடங்கியது. சரஸ்வதி அம்மா வெறும் வேலையை மட்டும் முடித்துவிட்டு செல்பவராக இருக்கவில்லை. என் தனிமையான வீட்டின் ஒரு அங்கமாக மாறத் தொடங்கினார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வழக்கமான கோடை மழை பெய்து கொண்டிருந்தது. அன்றைக்கு விடுமுறை என்பதால் நான் வீட்டில் சோபாவில் அமர்ந்து புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். மழை பெய்து கொண்டிருந்ததால் சரஸ்வதி அம்மா சற்று தாமதமாக வந்தார்கள். நரேந்த குடையுடன் உள்ளே வந்தவர், மன்னிச்சிருங்க தம்பி, மழை அதிகமாயிருந்தது, அதான் பஸ்வர லேட் ஆகிடுச்சு என்றார். பரவாயில்லே அம்மா, முதல்ல தலையைத் துடைங்க, சளி பிடிச்சிட போகுது என்று கூறி நான் துண்டை தந்தேன். அன்றே அவர் வேலையை முடித்துவிட்டு கிளம்பும்போது, அம்மா, இன்னைக்கு மழை பெய்யுது, வெளியில போக வேண்டாம், இங்கேயே
சாப்பிட்டுட்டு மழை நின்னதற்கு அப்புறம் பொங்கு என்றேன். அவர் முதலில் தயங்கினாலும் பிறகு சம்மதித்தார். நாங்கள் இருவரும் அமர்ந்து சாப்பிட்டோம். அப்போதுதான் நான் கவனித்தேன், என் மனைவி பிரியாவுடன் நான் கடைசியாக எப்போது நிதானமாக அமர்ந்து சாப்பிட்டேன் என்பது எனக்கே நினைவில்லை. பிரியா அவளுடைய வேலையில் மும்மரமாக இருந்தாள். போன் செய்தால் கூட அப்புறம் பேசுறேன் அர்ஜுன், மீட்டிங்கல இருக்கேன் என்ற பதில்தான் வரும். என் முகவாட்டத்தை பார்த்த சரஸ்வதி, அம்மா மனசே தளரவிடக்கூடாது, தம்பி ஒரு ஆண் தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்க தைரியமாய் இருக்கணும் என்றார். அவரது அந்த தொடுதலில் காமத்தை விட ஒரு தாயின் அரவணைப்பும் ஒரு உற்ற தோழியின் ஆறுதலும் கலந்திருந்தது. வயதான அந்த பெண்ணின் முதிர்ச்சியும் அவர் காட்டிய அக்கறையும் என் மனதின் பாரத்தை வெகுவாக குறைத்தது. நாட்கள் நகர்ந்தன. இப்போது அவர் வேலை முடிந்ததும் கிளம்பி விடுவதில்லை. எனக்காக காத்திருந்து நான் அலுவலகம் முடிந்து வந்ததும் எனக்கும் அவருக்கும் காபி போட்டு எடுத்துக்கொண்டு பால்கனியில் அமர்வார். ஒருநாள் இரவு பிரியாவுடன் போனில் பெரிய தகராறு ஏற்பட்டது. உனக்கு உன் வேலைதான் முக்கியம்னா அங்கேயே இரு, சென்னைக்கு வரவேண்டாம் என்று கோபத்தில் கத்திவிட்டு போனே அணைத்துவிட்டேன். மறுநாள் காலை சரஸ்வதி அம்மா வந்தபோது நான் சோகமாக இருந்தேன். அவர் என் தலைமுடியே கோதிவிட்டபோது என் கண்கள் அறியாமல் கலங்கின. நீங்க மட்டும் இல்லன்னா நான் என்ன பண்ணுவேனோ தெரியலமா என்றேன். அவர் என் முகத்தை பார்த்து, நான் இருக்கேன் தம்பி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன், நீங்க தனியா இல்லை என்றார். சூநாட்கள் செல்லச் செல்ல எங்கள் இருவருக்குள்ளும் இடையிலான உரையாடல்கள் வார்த்தைகளைத் தாண்டி மூனங்களாலும் குறியத் தொடங்கின. ஒரு மாலை நேரம் நான் அலுவலகத்தில் இருந்து திரும்பியபோது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டில் நுழைந்ததும் ஒரு இதமான வாசனை என்னை வரவேற்றது. சமையலறையில் சரஸ்வதி அம்மா எனக்காக சூடாக பஜ்ஜியும் ஏலக்காய் டீயும் தயார் செய்து கொண்டிருந்தார். தம்பி நல்லா நனைஞ்சிட்டீங்க போல, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க என்றால் அதே கனிவுடன் கூன் குளித்துவிட்டு வந்து அமர்ந்தபோது அவர் எனக்காக டீயை தந்தார். பால்கனியில் அமர்ந்திருந்தபோது நான் கேட்டேன், அம்மா நீங்க ஏன் இன்னும் எனக்காக காத்துட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு கிளம்பலையா? அவர் மெலிதாக சிரித்தார். வீட்டுக்கு தனியா போய் என்ன தம்பி செய்ய போறேன், அங்க நானும் அந்த செவரும்தான் என்னை பார்க்கும். இங்க உங்களோட பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு நிம்மதியே தருது என்றார். அன்று இரவு அவர் கிளம்பும்போது அவருக்கு ஒரு புதிய புடவையை எடுத்து கொடுத்தேன். இது எதுக்கு தம்பி என்று அவர் தயங்கியபோது, சும்மாதான் அம்மா, இது ஒரு சிறிய அன்பு பரிசு என்றேன். அவர் அதை வாங்கும்போது அவர் கைகள் என் கைகளில் பட்டன. அந்த தொடுதல் இருவருக்கும் ஒரு மெல்லிய மின்சாரத்தை பாய்ச்சியது போன்ற உணர்வு. அவர் சட்டென்று கையை விளக்கி கொண்டாலும் அவர் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. ஒருநாள் சரஸ்வதி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவர் அன்று வேலைக்கு வரவில்லை. அன்றைய நாள் எனக்கு ஒரு வருடத்தைப் போல நீண்டது. வீடே இருந்து கிடப்பது போல உணர்ந்தேன். மறுநாள் காலை அவர் வந்தபோது அவர் முகம் சற்று வாடியிருந்தது. தம்பி நேற்று வர முடியல, காய்ச்சல் அடிச்சது என்றார் வருத்தத்துடன். நான் அவர் அருகே சென்று அவர் நெற்றியில் கை வைத்தேன். இன்னும் சூடு குறையவில்லை. ஏனம்மா இப்படி கஷ்டப்பட்டு வரீங்க, ஓய்வு எடுக்க வேண்டியதுதானே என்றேன். அவர் என் கண்களை நேரடியாக பார்த்தார். நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ ஏது பண்ணீங்களோன்னு எனக்கு ஒரே கவலை தம்பி, அதான் காய்ச்சலையும் மீறி வந்துட்டேன் என்றார். அவருடைய அந்த அக்கறை என்னை நெகிழ வைத்தது. நான் அவரை சோபாவில் அமர வைத்து நானே காபி போட்டுக் கொடுத்தேன். அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். என்ன தம்பி, நீங்க போய் என்று அவர் பதற. பரவாயில்லே அம்மா, நீங்க எனக்காக எவ்வளவோ செய்றீங்க, நான் உங்களுக்கு ஒரு காபி கூட போடக்கூடாதா என்றேன். அன்று நாள் முழுவதும் அவரை வேலை செய்ய நான் விடவில்லை. அந்த மாலை வேளையில் அவர் கிளம்பும்போது, தம்பி நீங்க ரொம்ப நல்லவர், உங்களைப் பார்க்கும்போது எனக்கு கடவுள் கொடுத்தவரு வரமாக தோணுது என்று சொல்லிவிட்டு சென்றார். வயது வித்தியாசம் இருந்தாலும் அந்த இரு ஆன்மாக்களுக்கு இடையே ஒரு
மெல்லிய காதல் பிழை ஓடத் தொடங்கியதே நான் உணர ஆரம்பித்தேன். நாட்கள் செல்லச் செல்ல எங்களின் அந்த உறவு ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. ஒருநாள் மாலை நான் அலுவலகத்திலிருந்து திரும்பியபோது சரஸ்வதி அம்மா எனக்காக காத்திருந்தார். அன்று அவர் நான் கொடுத்த அந்த புதிய நீல நிறப்புடவையே உடுத்தியிருந்தார். என்ன தம்பி அப்படி பார்க்கிறீங்க? புடவே நல்லா இல்லையா என்று கேட்டார் ஒருவித தயக்கத்துடன். இல்லை அம்மா, ரொம்ப அழகா இருக்கீங்க என்று நான் சொன்னபோது அவர் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அன்று இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நேரத்தில் மெழுகுவத்தி வெளிச்சத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுக்கொன்னு நான் இருக்கேன் தம்பி என்று அவர் என் கையை பற்றி உருக்கமாக சொன்னபோது அந்த மோனத்தில் 1000 அர்த்தங்கள் பொதிந்திருந்தன. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக செல்லாது என்பதற்கு சான்றாக ஒருநாள் மாலை பிரியா திடீரென்று வீட்டுக்கு வந்தாள். அவள் வரும்போது நானும் சரஸ்வதி அம்மாவும் ஹாலில் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தோம். பிரியாவின் முகம் கோபத்தில் மாறியது. யார் இது அர்ஜுன், இவங்க கிட்ட இவ்வளவு நெருக்கமா என்ன பேச்சு என்று அதிகாரத்தோடு கேட்டாள். சரஸ்வதி அம்மா பயந்து போய் எழுந்து நின்றார். பிரியா அவரை ஏளனமாக பார்த்துவிட்டு, வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்தில்தான் இருக்கணும் என்று கத்தினாள். நான் நிதானமாக சொன்னேன், பிரியா, இவங்க வெறும் வேலைக்காரங்க மட்டும் இல்ல, நான் தனியா இருந்தப்போ எனக்காக கண்ணீர் சிந்தனதோ இவங்கதானே. பிரியா கிளம்பும் வரை அந்த 3 நாட்களும் நரகமாக இருந்தது. சரஸ்வதி அம்மா அழுது கொண்டே, தம்பி, நான் இனிமே வரல, உங்க வாழ்க்கை என்னால கெட்டிடக்கூடாது என்று விம்மினார். நான் அவர் கைகளை பற்றிக் கொண்டேன். அம்மா, நீங்கதான் என் வருஷக்கணக்கான் துணை. உங்களை இழந்தா என் உயிர் போன மாதிரி இருக்கும் என்றேன். பிரியா சென்ற பிறகு அர்ஜுன் இப்போது அவரை வெறும் அம்மா என்று அழைக்காமல் உரிமையோடு சரஸ்வதி என்று அழைக்கத் தொடங்கினார். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களின் நெருக்கத்தை பற்றி பேசத் தொடங்கினார்கள். ஒருநாள் குடியிருப்பின் செயலாளர் வந்து என்னை கேள்வி கேட்டபோது, அவங்க என் குடும்பத்தில் ஒருத்தர், மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை என்று உறுதியாக கூறினேன். இந்த உறுதி சரஸ்வதிக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்ததையும், ஒரு மழைக்கால இரவோ சரஸ்வதி கிளம்பும் நேரத்தில், இன்னைக்கு நீங்க போக வேண்டாம் சரஸ்வதி, இங்கேயே தங்கிடுங்க என்றேன். அன்று இரவு பால்கனியில் அமர்ந்திருந்தபோது என்னை ஒரு மனுஷியா மதிச்சு முதல் ஆள் நீங்கதான் என்று அவர் நிகழ்ந்து சொன்னார். நான் அவர் கையை பிடித்து என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். நீ இல்லாமல் என் வாழ்க்கை முழுமை அடையாது சரஸ்வதி என்றேன். அந்த இரவு அவர்களின் இதயங்கள் ஒரு நித்தியமான ஒப்பந்தத்தில் இணைந்தன. சரஸ்வதியின் மகன் மணிகண்டன் படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்தான். நான் அவனுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை வாங்கி தந்தேன். மணிகண்டனுக்கு தன் தாய்க்கும் எனக்கும் இடையே இருக்கும் அந்த ஆழமான நட்பு முதலில் வியப்பாக இருந்தாலும், நான் அவரது தாயை எவ்வளவு கண்ணியமாக நடத்துகிறேன் என்பதை பார்த்தபோது என்மேல் பெரும் மரியாதை ஏற்பட்டது. அம்மா, அர்ஜுன் சார் உங்களை ஒரு மனுஷியா மதிச்சு அன்பு காட்டுறார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் இருக்கு என்றான் மணிகண்டன். மகனின் இந்த வார்த்தைகள் சரஸ்வதிக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற நிம்மதியே தந்தது. ஒருநாள் பிரியாவிடமிருந்து போன் வந்தது. ஆனால் அது சண்டையிட அல்ல. அர்ஜுன், நாம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு தோணுது. நாம பரஸ்பரம் பிரிஞ்சிடலாமா என்று கேட்டாள். நான் அதிர்ச்சி அடையவில்லை, மாறாக ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது போல உணர்ந்தேன். அந்த முடிவு சரஸ்வதிக்கும் எனக்கும் இடையே இருந்த கடைசி தடையையும் நீக்கியது. சட்டரீதியான பிரிவிற்குப் பிறகு நான் சரஸ்வதியிடம் மனதை விட்டு பேசினேன். சரஸ்வதி, இப்போ எனக்கு எந்த தடையும் இல்லை. நாம ஏன் முறைப்படி ஒன்றாக வாழக்கூடாது? உலகம் என்ன சொன்னாலும் எனக்கும் உனக்கும் இருக்கிற இந்த அன்பு போதும் என்றேன். சரஸ்வதி கண்கலங்கினார். இந்த வயசுல எனக்கு இந்த அந்தஸ்து தேவையான்னு தோணுது. ஆனா உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் முழுமையா வாழற மாதிரி உணர்றேன் என்றார். எந்தவொரு ஆடம்பரமும் இன்றி மணிகண்டன் முன்னிலையில் ஒரு சிறிய கோவிலில் நான் சரஸ்வதியின் கைகளை பற்றிக் கொண்டேன்.
அது ஒரு திருமண ஒப்பந்தத்தை விட 2 தனிமையான ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்ற சத்தியமாக அமைந்தது. சரஸ்வதி இப்போது அந்த வீட்டின் வேலைக்காரி அல்ல, அந்த வீட்டின் தலைவி. அன்புக்கு வயது ஒரு தடை அல்ல, அது இரு இதயங்கள் சந்திக்கும் ஒரு புள்ளி என்பதே எங்கள் வாழ்க்கை நிரூபித்தது. ஒரு அழகான குடும்பமாக மணிகண்டனுடன் சேர்ந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடர்கிறோம். உங்களுக்கு இது பற்றி என்ன தோன்றுகிறது? இதுபோன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துவிடாமல் மாயா கட்டைகள் ஆபிஷேயல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை அழுத்துங்க. இதுபோன்ற விறுவிறுப்பான மற்றும் திகில் கதைகளை தொடர்ந்து கேட்க நம்முடைய மாயா கட்டைகள் ஆபிஷேயல் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி. மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம்.